வேண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னொரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு, மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. மக நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி நல்ல பலன்களை சொல்லுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா விரய குரு. ஸோ குடும்பத்தை விட்டு வெளியேறணும் அல்லது இருப்பிடத்தை மாற்றணும், சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போகணுன்ற காலகட்டம். அதே மாதிரி நண்பர்களையோ உறவினர்களையோ தாய் தகப்பனையோ விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டம். நெருங்கின ரொம்ப நன்மை செய்த உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவியாக இருக்கட்டும்,
இவங்களை விட்டு பிரிஞ்சு போகணும். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, தவறான ஒரு நபரோட ஆலோசனை உங்களுக்கு உங்கள் தலையில் ஏறும். ஸோ எது சரி எது தவறு அப்படிங்கிறத நீங்கள் சிந்திக்கணும். சொல்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது உங்கள் வாழ்க்கை துணையாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், எந்த உறவாக வேணாலும் இருக்கட்டும். ஆனால் சிந்திக்க வேண்டியது மக நட்சத்திரக்காரங்களான நீங்கள். இதனால் நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார இழப்புகளை சந்திக்க போகிறீங்க. வாழ்க்கையில் ஏற்பட போகக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை இழக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் ராமர் வனவாசம் போனது. ஏன் போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு கிரக நிலை அமைப்பு துரோகங்களை சந்தித்து அவர் வெளியில் போனார். அதே போல் நீங்களும் உற்ற நண்பர்களை புரிஞ்சிக்காமல், உற்ற ஒரு உறவுகளை புரிஞ்சிக்காமல் வெளியேறுவீங்க. குடும்பத்தை விட்டு சொந்த வீட்டை விட்டுட்டு வாடகை விட்டு குடியேறுவீங்க. அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கஷ்டங்கள் வரும். வெளியில் தெரியாத மாதிரி நடிப்பீங்க. நான் நல்லா இருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சீன் போடுவீங்க. ஸோ இது தேவையற்ற ஒரு விஷயம். நல்லா சிந்திச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஜோதிடரை அணுகி நீங்கள் ஆலோசனை எடுத்துங்க. எல்லாம் எனக்கு தெரியுன்ற எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகி அதுவே உங்களுக்கு பாதிப்பு கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா மக நட்சத்திரம் அப்படின்னாலே தலைக்கணம் தலைக்கு மேலே இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு கெட்ட நேரம் வந்துருச்சு அப்படின்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சு நடப்பாங்க. ஸோ அப்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ரெக்வஸ்ட். சரிங்களா? ஸோ நல்லா சிந்திச்சுக்கோங்க. இது சிறப்பான காலகட்டம் இல்லை. அதே சமயத்தில் நம்மளை மாதிரி ஜோசியரை அணுகி எது சரி எது தவறு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தையும் சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.